கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளுடைய சமுதாயத்தில் திருமணமான உடனேயே குழந்த பிறக்கலைன்னா ஏதோ ஒரு குறை ஏற்பட்டுருச்சுன்ட்டு கணவனும் மனைவியும் அவங்களுடைய பெற்றோரும் நினைக்கிறது இயல்பான ஒன்று. அதை பற்றி குடும்பத்தினரும் உறவினரும் நிந்திக்கிறதும் இகழ்ச்சியாக பேசுகிறதும் சாதாரணமாக நம்ம பார்க்குற சம்பவங்கள். சில குடும்பத்தில் குழந்த பிறக்கலைன்னா கணவன் மனைவியை துன்புறுத்துறது, மாமியாரும் மாமனாரும் சேர்ந்துக்கிட்டு மருமகளை துன்புறுத்துறது, இன்னும் மிதமிஞ்சி போனால் அந்த மருமகளை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு அவங்களுடைய பையனுக்கு வேற ஒரு மனைவியை தேடிக்கலான்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் சொல்லப்படக்கூடிய காரியங்களையும் பண்பாடு சொல்லக்கூடிய காரியங்களையும் பற்றிக்கிட்டு அதை நம்புறதுனால அது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பிள்ளை இல்லாத நிலை ஏற்படும் பொழுது பெற்றோர் தங்களுடைய மருமகளையோ மருமகனையோ நிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. இதனால் எவ்வளவோ துக்கமும் பிரிவினைகளும் குடும்ப சண்டைகளும் ஏற்படுது. பிள்ளை இல்லாத நிலை ஒரு பெருங்கலங்கம் இல்லை சாபம்னு எண்ணக்கூடாது. திருமணமானதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காததுனால திருமண வாழ்க்கையில் ஏதோ குறை ஏற்பட்டுருச்சுன்னு நாம் நினைக்கக்கூடாது. நம்மளுடைய பேரும் குடும்பத்துடைய புகழும் தொடர்ந்து காக்கப்படணும். நம்மளுடைய சொத்துக்களுக்கு வாரிசு இருக்கணும். அதுக்காக பிள்ளை ரொம்ப அவசியம். அதுக்காக தான் திருமணம் செஞ்சு கொள்ளணுன்ற கருத்து நம்மளுடைய சமுதாயத்தில் நிலவுது. ஆனால் வேதம் அப்படி போதிக்கலை. இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை தேவனுடைய பிள்ளைங்க நாம் எப்படி கையாளணுன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தம்பதி அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கத்தோடையும் பாரத்தோடையும் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு திருமணமாகி நிறைய வருஷங்களாக இருந்தும் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கவே இல்லை. பிள்ளைகள் இல்லை அப்படின்ற ஏக்கம் அவங்களையும் அவங்களுடைய குடும்பம் முழுவதையும் ஆட்கொண்டு இருந்துச்சு. அவங்க துக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் மற்றவங்களுடைய வசையான பேச்சு. அது என்னன்னா அவங்களுடைய பாவத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய பெற்றோருடைய பாவத்தினாலேயோ அவங்க மேலே சாபம் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படியாப்பட்ட வசை சொற்கள் அவங்களுடைய மனசை காயப்படுத்தி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்வடைய செய்யுது. அவங்க வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சபைக்கு போகிறதுன்ட்டு தங்களுடைய வாழ்க்கையில் மேலோட்டமான மத காரியங்களை செய்கிறவங்களா தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளான அன்பில் ஆழமாக வளர முடியாமல் கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து நீடிய பொறுமையை இழந்து ஒரு அவ்விசுவாசியை போல வாழ்ந்து வந்தாங்க. முடிவில் அவங்களுடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக மாறிப்போச்சு. ஆம் பிரியமானவர்களே, பிள்ளை இல்லாமைக்கு தாங்க தான் காரணம்னு கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைங்க தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதம்னு வேதம் போதிக்குது. உபாகமம் 28:11 உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்னு பார்க்குறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சங்கீதம் 127:4 சொல்லுது. தேவன் தம்முடைய சித்தப்படி தம்முடைய ஈவா பிள்ளைகளை தர்றாருன்னு இந்த வசனங்கள்லேருந்து தெளிவாக தெரியுது. ஆனால் பிள்ளை இல்லாத நிலை எல்லா சூழ்நிலைகள்லையும் சாபம்னு வேதம் போதிக்கலை. தேவனுக்கு பிரியமாக நடக்கிறவங்களுக்கு கூட பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் தம்பதியருக்கும் குழந்தைகள் இல்லைன்னு வேதத்தில் இருந்து நம்ம அறிஞ்சிக்கலாம். அவங்களுடைய பிள்ளைங்களை பற்றி ஒன்று கூட சொல்லப்படலை. ஆனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக ஊழியம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். தன்னுடைய மக்களுக்கு பிள்ளை இல்லையேன்னு பெற்றோர் அங்கலாய்ச்சி தங்களை புண்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படியே கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையையும் அன்பையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விடக்கூடாது. திருமணத்தினுடைய நோக்கம் குழந்தை பெறுறது தான்னு வேதம் போதிக்கலை. ஆதியாகமம் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று கூறினார்.
திருமணன்றது வாழ்க்கையில் தனிமையை போக்கி துணைவரை கொடுக்கறதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வேதம் போதிக்குது. பிள்ளை பேர் ஒரு பாக்கியமாக கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் பிள்ளை பேர் தான் திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் இந்த விஷயத்தில் குறை சொல்லக்கூடாது. தங்களுடைய அன்பும் ஒருமைப்பாடும் சரீர சந்தோஷமும் கெட்டு விடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனைவியை வெறும் பிள்ளை பெறக்கூடிய இயந்திரமா கணவருடைய குடும்பத்தாரும் கருதுவாங்கன்னா அது ரொம்பவே தப்பு. நம்மளுடைய எதிர்காலத்தை அவர் அறிவார். ஆகையினால அவருடைய திட்டம் நமக்கு நன்மையாக தான் இருக்கும்னு விசுவாசித்து நம்மளை முழுசும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு ஊழியம் செய்கிறதுல, அவருடைய நாமத்தில் மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுல நாம் கவனத்தை செலுத்தணும். நமக்கு எது நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வழி எதுன்னு அறிஞ்சிருக்கக்கூடிய தேவன் நமக்கு நன்மையானதை கொடுக்காம இருப்பாரா? தேவன் உன்னுடைய பிள்ளையில்லா குறைய பார்த்து அதை தீர்க்காம இருப்பாரா? அப்படி அவர் தீர்க்காம இருப்பாரான்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அப்படி அவர் செஞ்சிருக்கிறாரு. அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணுன்றத இன்னைக்கு உணர்ந்து அவருக்காக வாழ்வோம். வாழ்க்கை நமக்கு இல்லை, அவருக்குன்ற உண்மையை உணர்ந்து அதை இன்னைக்கே அறிஞ்சு கொள்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.